Hello guys, welcome back our channel Rider Mission. அதான் உங்க கணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை அம்பத்தூர்ல இருக்க KTM ஷோரூம் வந்திருக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னே சொல்லலாங்க. ஸோ அரௌண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 cc இருந்து 1290 cc வரைய பைக்ஸ் வந்து KTMஸ்ல அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து KTMல பொறுத்தவரைய நிறைய வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, நிறைய கலர்ஸ்மே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பொறுத்தவரைய ஒரு KTMல இருக்க ஆல் செக்மெண்ட் பைக்ஸ் வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து KTMல ரேஞ்ச் ஆஃப் பைக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து பொறுத்தவரைய நம்ம யூஸ்வலாக ஒரு பைக் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் KTMல இருக்க எல்லா பைக்குமே இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு பைக்கில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன, ஸோ அது மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு நம்ம மேத்யூ பிரதர் இருக்கார் கூட. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். சூப்பர் பிரதர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேத்யூ பிரதர் தான் வந்து இங்கே இருக்க ஒரு பைக்கை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ நம்ம KTM எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட ஷோரூமில் என்னென்ன பைக்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 160 1390 சூப்பர் டியூக் வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா KTM டியூக் 160. ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போ KTMல வந்து என்ட்ரி லெவலில் ஃபர்ஸ்ட் பைக். ஆமாம், நீங்கள் KTMக்குள்ளே ஒரு என்ட்ரி லெவல் பைக் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம டியூக் 160 இருக்கு. அண்ட் அதே ஒரு ஸ்போர்ட்டியான மாடலில் பார்க்குறீங்கன்னா RC160. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நேக்கட் பைக்கு, இது ஃபேரிங் பைக். ஆமாம். ஓகே, சரி. இப்போ இந்த பைக்லோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட TFT கன்சோல் வந்துடுது, அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, USB சார்ஜிங் போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. அண்ட் ரியர் ABS நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்கு. இந்த கலரோட நேம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூ அண்ட் சில்வர் மெட்டாலிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஆரஞ்சு 3 கலர்ஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ 160ல பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் வருது. ஒன்று TFT மாடல் வருது, இன்னொன்று நான் TFT மாடல் வருது. நான் TFT மாடலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,09,959 வரும். இது ஆன்ரோடா? ஆன்ரோட் காஸ்ட், ஆன்ரோட் பிரைஸ். ஓகே. அண்ட் அதே நீங்கள் 160 TFT மாடல் போறீங்கன்னா உங்களுக்கு 2,18,967 வருது. ஓகே, சரி பிரதர். ஸோ ப்ரைஸ் சொல்லியாச்சு. இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து KTMல வந்து ஒரு என்ட்ரி லெவல் பைக் அப்படின்னு சொல்ல. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு லோயர் சிசியில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ICC போகணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் என்ன கிடைக்கும்? இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 to 40 வரைக்கும் கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. என்ட்ரி லெவல் ஒரு KTM பைக் போகணும்னா அப்போ நீங்கள் இந்த பைக் தான் போய் ஆகணும். ஆமாம், சூப்பர். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ புக் பண்ணிங்கன்னா வந்து எத்தனை நாள் நம்மளால டெலிவரி கொடுக்க முடியும்? இந்த வெஹிக்கிள் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம 3 to 4 ஒர்க்கிங் டேஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம டெலிவரி கொடுக்க முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளோட மினிமம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 வரைக்கும் நான் டவுன் இனிஷியல் அமௌண்ட் அவைலபிளாக இருக்கு. ஓகே, டவுன் பேமெண்ட் தான் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வந்து பார்க்க போறீங்க KTMல அப்படின்னா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு KTMல. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நேக்கட் வெர்ஷன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃபேரிங் வச்சு ஒரு பைக் இருக்கு. ஸோ RC160. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்ட் லான்ச் தான். நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அந்த பைக் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டிங்க பார்த்தீங்கன்னா KTMோட RC160. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 160 ஃபீலே தராது. ஓகே. ஸோ நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் உங்களால் ஒரு 160 வெஹிக்கிள்லேயே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது ரைட் பண்ண மட்டும் தெரியும். ஆமாம். ஓகே. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் ஒரு ரேசிங் காம்பனன்ட் வண்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும். அஃபோர்டபிலிட்டியான ஒரு ப்ரைஸில் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த KTM RC160. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட பைக்கிங் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். லோயர் சிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பைக்காக இருக்கும். ஸோ இந்த பைக்கோட கலர் ஆப்ஷன் என்னென்ன பிரச்சனை இருக்குது? ஸோ இந்த பைக்கோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட MotoGP எடிஷன்ஸ் இருக்கு, அண்ட் நம்ம கிட்ட பிளாக் கலர் இருக்கு, அண்ட் ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்கு. ஸோ 3 கலர் ஆப்ஷனில் இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் ஸோ நம்ம லான்ச் பண்ண சொல்ல கூட நம்ம ப்ரைஸ் ரிவீல் பண்ணல, லாஸ்ட் வீடியோ நம்ம பண்ணோம். ஸோ இப்போ ப்ரைஸ் அப்டேட் ஆயிருக்கா?
ஆஹா இப்போ இந்த RC 160 கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 உங்களுக்கு ஆன்-ரோட் பிரைஸ்லேயே கிடைக்கும் சரிங்களா. 30 to 40,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுறீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஓன் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா KTM டியூக் 200. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,36,228 நமக்கு ஆன்-ரோட் பிரைஸில் கிடைக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ இந்த 200 செக்மெண்ட்னு பொறுத்தவரை யாரெல்லாம் அதிகமாக எடுக்கிறா இந்த 200 செக்மெண்ட்டில்? இந்த 200 செக்மெண்ட் அதிகமாக எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 இயர்ஸ் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இந்த வண்டி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ டியூக் 200 டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 135+ போகும். அண்ட் உங்களுக்கு மைலேஜ் கிளைமிங் பார்த்தீங்கன்னா சிட்டியில் உங்களுக்கு 30 to 35 சிட்டி மைலேஜ் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ ஹைவே போக சொல்ல ஹைவே போனீங்கன்னா நீங்கள் ஒரு 35 to 39 பார்க்கலாம். 35 to 39 வந்து எதிர்பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து அது வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து சரிங்களா. ஸோ இந்த டியூக் 200 பொறுத்தவரை ரொம்ப ஒரு ஃபேமஸான மாடலுங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து எடுக்கக்கூடிய ஒரு மாடல், ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் மாடல் அப்படின்னாவே இந்த KTM டியூக் 200 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுத்தா எடுக்கலாம் முடியும் சப்போஸ் EMI போகிறாங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு டியூக் 200 மினிமம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் நம்ம டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 50,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளோட டெலிவரிஸ் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ இந்த வெஹிக்கிள் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம 4 ஒர்க்கிங் டேஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷனோடய கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா KTM டியூக் 250. யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ரொம்ப பிடிச்ச மாடலே இந்த டியூக் 250 தான் இப்போ கரண்ட்டில். ஓகே, இப்போ இந்த 250 லான்ச் பண்ணோன்னா இதோட சேலுன்றது ரொம்ப ஹியூஜாக இருக்குது இல்லையா கம்பேர் டு இப்போ 200 விட. ஆமாம், 250ன்றது. ஓகே ப்ரோ, ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படி இந்த வெஹிக்கிள் 250ல? ஸோ இந்த டியூக் 250யோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250cc செக்மெண்ட்ஸில் உங்களுக்கு இல்லாத ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. உங்களுக்கு ரைட் பை த்ராட்டில் வந்துடுது, ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் வந்துடுது, 2 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சரிங்களா. ஸோ இது வந்து ரைட் பை ஒயர். ஓகே, யூஸ்வலாக நம்ம இது வரையும் பார்த்தது 200 வரையும் பார்த்தீங்கன்னா நார்மல் இங்கே கேபிள் இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம ரைட் பண்ணுவோம். இது வந்து ரைட் பை ஒயர்ன்றதுனால சென்சார் ஃபுல்லாக ஸோ ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் லைட்டாக ட்ராட்டில் பண்ணிங்கனாவே அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ட்ராட்டில் பண்ணுன்ற நீட் இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த நார்மல் ஸ்டேரிங்கோ பவர் ஸ்டேரிங்கோ அந்த டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இது இல்லையா பிரதர்? பைக்கில் வந்து ஒரு பவர் ஸ்டேரிங் அப்படின்னா இந்த ரைட் பை ஒயர் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சரிங்க பிரதர், ஸோ இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு என்ன, இந்த வெஹிக்கிள் என்ன மைலேஜ் கொடுக்கும்? ஸோ இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் நம்ம டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு 25 to 30 வரைக்கும் நம்ம சிட்டி மைலேஜ் பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு சிசியும் இருக்குது, நல்ல பவரும் இருக்குது, நல்ல மைலேஜும் இருக்குது இந்த பைக்கை கம்பேர் பண்ண சொல்ல இல்லையா? சரி ப்ரோ, இந்த வெஹிக்கிளோட கலர் என்ன, இதோட ப்ரைஸு? இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,58,761. ஓகே, ஆன் ரோட் ப்ரைஸ் இன் சென்னை சரிங்களா. ஸோ இந்த வெஹிக்கிளுக்குமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நீங்கள் வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் சொல்லியிருப்பாரு. சப்போஸ் EMI போகிறீங்க அப்படின்னா 30 to 40,000 இல்லை 50,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த KTM டியூக் 250 நீங்கள் வந்து ஓன் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ எல்லா வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா KTM 390 அட்வென்ச்சர் X Plus. ஓகே, இதுக்கு முன்னாடி டியூக் அட்வென்ச்சர் டியூக்ல வந்து பார்த்தீங்கன்னா 390 cc அந்த பைக் எங்கே போகுது? இப்போ நம்ம கிட்ட டியூக் 390 அவைலபிளாக இல்லை சரிங்களா. ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் எனக்கு நான் வாங்கினேன் டியூக்கு 390 தான் வாங்குவேன்ற கஸ்டமருக்கு அதுவும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது ஆர்டர் பேஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் 390 சரிங்களா. ஸோ இந்த பைக்கிள் பற்றி சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டி நம்ம என்னென்னு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காரில் கொடுத்துருக்க க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல் வந்துடுது, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது, ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது, உங்களுக்கு 3 ரைட் மோட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் சேம் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ரைட் பை த்ராட்டில் வந்துடுது. அண்ட் பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் கொடுத்துட்றாங்க, ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் வந்துடுது. ஓகே சரிங்களா. ஸோ இவ்வளோ ஃபீச்சர் வந்து எலக்ட்ரானிக்காக வந்து கொடுத்ததுனால என்னன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஈஸியாக நம்ம ரைட் பண்ண முடியும், கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கனால ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் யூஸ்வலாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து காரில் கொடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வெஹிக்கிளே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு 300 cc மேலே இருக்கனால நல்லா மோர் சிசின்னு சொல்ல அந்த ட்ராக்ஷன் ரோட்டில் இருக்கணும்னு சொல்ல இது ஆக்சுவலாக அட்வென்ச்சர் வெஹிக்கிள்னு சொல்ல நம்மளுக்கு வந்து ஆஃப் ரோடில் நிறைய ட்ராக்ஷன் பெட்டராக இருக்கணும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருந்தது ஒரு மேஜரான அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ரைடிங் மோட் இருக்குது. ஸோ என்னென்ன ரைடிங் மோட் இருக்குது ப்ரோ? ஸோ இந்த வெஹிக்கிளில் நமக்கு 3 ரைட் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்னு
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் இருக்குது, ட்ராக் இருக்குது, சாரி ஸ்ட்ரீட், ஆஃப் ரோட் அண்ட் ரெயின். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் ரெயின் மோட்லலாம் இந்த ரெயின் மோட் வச்சு ரைட் பண்ண சொல்ல உங்களுக்கு பெட்டரான அந்த பிரேக்கிங் இருக்கும், பெட்டரான ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸோ நீங்கள் என்ன அக்கேஷனுக்கு ரைட் பண்ணுறீங்களோ அதுக்கான மோட்ஸ் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், பெட்டரான கம்ஃபர்ட்ங்கிறது இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டூரிங்காக அதிகமாக பிளான் பண்ணுறீங்க, நான் வந்து ஆஃப் ரோடில் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த KTM 390 சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,97,000 ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த வெஹிக்கிளோட கலர் ஆப்ஷன்ஸ் போட்டு ஸோ இந்த வெஹிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது செராமிக் ஒயிட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி 2 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டவுன் பேமெண்ட்னா என்ன டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த வெஹிக்கிள் ஸோ இந்த வெஹிக்கிளோட மினிமம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் டவுன் பேமெண்ட் ஒரு 60,000 to 70,000 வரைக்கும் நான் அவைலபிள். 60,000 நீங்கள் இப்போ வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளும் நம்ம வந்து வித்தின் 3 to 4 days நம்ம வந்து நம்பர் பிளேட் ரீசேஷனோட டெலிவரியும் பண்ண முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இது 399cc உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 20 to 25 வரைக்கும் நமக்கு மைலேஜ் எதிர்பார்க்கலாம், சிட்டி மைலேஜ். சூப்பர். சிட்டி மைலேஜே 25 ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவரும் கொடுத்துட்டு மைலேஜ்ன்றது நல்லாவே கொடுக்குதுன்னே சொல்லலாம். சரிங்களா? சூப்பர். சரி guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் வந்து டியூக்கு வந்து 390 அவைலபிள் இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு பதில் நான் வந்து என்ன வண்டி உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக்கோட 890 சரிங்களா? ஸோ இந்த டியூக் 890 வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் பார்த்துருக்கோம் இருக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவான இந்த கண்டென்ட் வந்து காட்டுறோம். சொல்லுங்க பிரதர், இந்த டியூக் 890 பற்றி, ஏன்னா 390 வருது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் ஒரு 890 டியூக்கை. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஏன் இந்த வெஹிக்கிள் வாங்கணும், யார் வாங்குறேன் இந்த பைக் அதிகமாக? ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா டியூக்கோட 890. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டட் கிரிப்ஸ் வந்துடுது அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது அண்ட் உங்களுக்கு இதுலேயே ரைட் பை வை த்ராட்டில் கொடுத்துட்றாங்க அண்ட் உங்களுக்கு டைட்டானியம் எக்ஸாஸ்ட், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீட் இருக்காது. அண்ட் இதோட பிரேக் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 121 bhp வருது அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 Nm ஆஃப் டார்க் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இதோட வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் என்ன போகும்? இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 250 km/h போகும் பிரதர். ஸோ அந்தளவுக்கு பவர் இருக்குது. பட் எங்கே தான் ஓட்டுறது, ரோடு தான் இல்லை. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு ப்ரோ ரைடர் அப்படின்னா தான் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் நம்ம வந்து ரைட் பண்ண முடியும் சேஃப்டியாக. என்ன ப்ரோ கரெக்டாக? ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து சீட் கவுல் இப்படி தான் வருமா? இது பேக் சீட் இல்லையா பில்லியனுக்கு? உங்களுக்கு வேணும்னா நம்ம பேக் சீட் போட்டுக்கலாம், ப்ளஸ் நம்ம கிராப் ரைடும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ சிங்கிள் சீட்டும் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ்லாம் பொறுத்தவரைய சூப்பர் பைக்கும் வந்துட்டாவே மோஸ்ட்லி இந்த சிங்கிள் சீட் கான்செப்ட் தான் அதிகம் இல்லையா? அப்போ தான் அதோட அந்த லுக்கே சூப்பர். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா? ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ட்ராக் பேஸ்ட், ஒரு ட்ராக் லவர்ஸ் இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஹை ஸ்பீட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்பீட் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வெஹிக்கிள் வாங்குவாங்க. ஓகே. ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்ன ப்ரோ இருக்குது? ஏன்னா இப்போ மாதிரி சூப்பர் பைக்ஸ் பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த பைக்கில் நமக்கு இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டட் கிரிப்ஸ் கொடுத்துட்றாங்க, ஹீட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அட்ஜஸ்டபிள் ஃபோர்க் அண்ட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸோட வந்துடுது. ஓகே. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்போவோட சைலமோ பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ரியர்லேயும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிரேக்கோட லிவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பராக இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேக்கட் பைக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சைலன்ஸாக கீழே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக மேலே இருக்கும். ஸோ எதுக்கோசம் அப்படின்னா பிரதர் சொல்லியிருப்பாரு, இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறவங்க ட்ராக் பர்பஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ட்ராக்கில் யூஸ் பண்ண சொல்ல சைலன்சர் கொஞ்சம் மேலே இருக்கனால நம்ம ஈஸியாக கார்னரிங் பண்ணி பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே வந்து படாது இல்லையா? ஸோ அதோட மெயின் பர்பஸ்க்கோசம் தான் வந்து இந்த கேடிஎம்மோட இந்த டியூக் 890. ஸோ இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் தான் நான் கேட்கக்கூடாது, ஏன்னா இருந்தாலும் கேட்டு தானே ஆகணும். கேட்பாங்க எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு, அப்படின்னா என்ன சொல்லலாம்? சிட்டி மைலேஜாக நம்ம ஒரு 8 to 10 வரைக்கும் நமக்கு சிட்டி மைலேஜ் கிளைம் ஆகுது. ஓகே. பட் சிட்டிலையும் ஓட்டுறாங்க இந்த வெஹிக்கிளை? ஓட்டுறாங்க. சரிங்க ப்ரோ. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 17 lakhsக்கு நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸில் நம்ம ஷோரூமில் கிடைக்குது. 17 lakhs சரிங்களா? ஸோ 17 lakhsல கூட நம்மளால்
டியூக் பைக் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கவும் முடியுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட 890 அட்வென்ச்சர். ஸோ நம்ம வந்து டியூக் 890 பார்த்தோம். இது வந்து அட்வென்ச்சர் 890 இல்லையா? சூப்பர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 889cc parallel twin இன்ஜின் வந்துடுது. ஓகே. அண்ட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரைட் மோட்ஸ் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு ரைட் பை த்ராட்டில் அண்டு 20 liters டேங்க் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க். ஓகே. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டட் குட்ஸ் கொடுத்துட்றாங்க, ஹீட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை ஒரு அட்வென்ச்சர் லவ்வருக்காகவே ரெடி பண்ண ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அதிகமாக வந்து ஆஃப் ரோட் போவீங்க, ரோடு எல்லா இடத்துல நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஒரு பைக் அப்படின்னா இந்த கேடிஎம் அட்வென்ச்சர் 890. சரிங்களா? இது 390 இல்லைங்க. ஸோ அட்வென்ச்சர் 890. ஸோ இந்த பைக்கில் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை புக் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? கலர் இதோட ப்ரைஸ் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கலர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கூட அரௌண்ட் உங்களுக்கு 21 lakhs ஆன் ரோட்ல வருது. 21 lakhs rupees நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த கேடிஎம் அட்வென்ச்சர் 890 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. கேடிஎம்மோட 1290 சூப்பர் அட்வென்ச்சர். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ங்க. ஸோ இந்த பைக்கில் நீங்கள் கேடிஎம்மில் ஷோரூமில் நீங்கள் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மட்டும் வந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்க. ஸோ இந்த பைக்கில் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள், அதாவது உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பெம்போட சைலமோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டபுள் டிஸ்கோட வந்துடுது. அண்ட் உங்களுக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட வந்துடுது. ஓகே. அண்ட் ஹீட்டட் கிரிப் இருக்கு, ஹீட்டட் கிரிப்ஸ் இருக்கு, ஹீட்டட் சீட்ஸ் இருக்கு. ஓகே. அது இல்லாமல் இது வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜி மூலிமா யூஸ் பண்ணுறாங்க. வண்டியோட வைஸரை நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஹைட் அட்ஜஸ்டபிள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் விண்ட் பிளாஸ்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட் இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும், டவுன் கிரேடும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் ஸோ யூஸ்வலாக நம்ம பார்த்த வெஹிக்கிள் எல்லாமே வந்து மேனுவல் கீ ஆப்ஷன் இருந்ததுங்க. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கீ ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா? நீங்கள் மேனுவலாக கீ போடணும் நீட் இல்லை. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து அந்த காரில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ அந்த நீங்கள் அந்த நியர்பை வச்சுட்டீங்கன்னாவே வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்ஷனே சொல்லலாம். எப்போயுமே வெஹிக்கிள் வந்து கீ போடணுன்ற மேனுவல் இது இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து என்ன பர்பஸ் கோசம் வாங்குறாங்க, யார் அதிகமாக இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் டூரிங் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளுங்க அதிகமாக இந்த பைக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? என்ன இந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ டாப் ஸ்பீடு போகும், என்ன மைலேஜ் அந்த மாதிரி? இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 250 km ஸ்பீட் பர் ஹவர் போகும். ஓகே. அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 8 to 10 சிட்டி மைலேஜ் நம்ம கிளைம் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் நம்ம ஹைவே க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைவே க்ரூஸ் பண்ணுறோன்னா ஒரு 15 வரைக்கும் நம்ம மைலேஜ் பார்க்கலாம். மேக்ஸ் டு மேக்ஸ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன உங்களுக்கு க்ரூசிங் ஸ்பீடை பொறுத்து ஒரு 15 km நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? சரி. ஸோ இந்த வெஹிக்கிளோட கலர் ஆப்ஷன் என்ன? இந்த வெஹிக்கிள் இப்போதைக்கு நமக்கு ஒரு கலர் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். சரி, மைக் மட்டும் ப்ரோ. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து நார்மலாக இருக்குது, கொஞ்சம் லவுடாக இருக்குது. பட் நீங்கள் இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் சவுண்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த சிசி வந்து கொஞ்சம் ஹையர் சிசி அப்படின்றனால. என்ன பிரதர், கரெக்ட் தானே? ஸோ இந்த வெஹிக்கிளோட இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் என்ன? ஸோ இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 lakhs இருந்து 29 lakhs வரைக்கும் நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸில் கிடைக்கிது. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம எடுக்கிறோம், ஒரு லோன் போகிறோம் அப்படின்னா டவுன் பேமெண்ட் என்ன பண்ணலாம்? டவுன் பேமெண்ட்ன்ற பட்சத்தில் லேக்ஸ் கணக்கில் தான் உங்களுக்கு வரும். ஓகே. 10 lakhs 15 lakhsன்ற கணக்கில் வரும். சூப்பர் 15 lakhs நீங்கள் டவுன் பேமெண்ட் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ மீதி எல்லாமே இஎம்ஐ போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த வெஹிக்கிள் இப்போ நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எடுக்கணும்னா எவ்வளோ நாள் வந்து டெலிவரி டைம், வெயிட்டிங் பீரியட் ஏதாவது இருக்கா இந்த வெஹிக்கிளுக்கு? டெலிவரி டைமோட வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 4 months வரைக்கும் நமக்கு வெயிட்டிங் பீரியட். அப்படிங்களா? புக் பண்ணலாம். ஓகே. உடனே கிடைக்காது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் இல்லையா? இம்போர்ட்டட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கேடிஎம்ல ஒரு இம்போர்ட்டட் வெஹிக்கிள் தான் நம்ம வந்து இங்கே டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேலும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணுறோம். ஸோ என்னதான் வந்து கேடிஎம்ல இந்த பைக் வந்து இம்போர்ட்டடாக இருந்தாலுமே நம்ம இந்த பைக்குக்கு வந்து சேல்ஸ் சப்போர்ட்டும் கொடுக்குறோம், சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறோம். சூப்பர் என்ன பிரதர்? ஸோ ஓகே. ஸோ அப்போ கேடிஎம்ல பொறுத்தவரைக்கும் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி ஒரு 160cc செக்மெண்ட்ல வந்து 1290 சூப்பர் பைக்கு. சரிங்களா?
ஸோ இந்த வெஹிக்கிள் வரையும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் கேடிஎம்ல ஒரு வெஹிக்கிள் வந்து பார்க்க போகிறீங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா பைக்கும் ஒரே இடத்துல வேணும், இல்லை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வரக்கூடிய பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கேடிஎம்மோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த ஷோரூமோட லொகேஷன், ஃபோன் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது, கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஸோ மேத்யூ பிரதரோட நம்பரும் இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணலாம், எப்போ வேணால் விசிட் பண்ணலாங்க. ஸோ ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், டைமிங் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் நேரில் வந்து ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேடிஎம் பைக்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ ரைட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.